ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டி ஆடியோஸ். நான் உங்க தீபக். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க ஆஸ் யூஷுவல் எப்பவுமே பார்க்குற மாதிரி நிறைய ஒரு ப்ராடக்ட் நம்ம லேட்டா வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்க்கறது பார்த்தீங்கன்னா சோனியில் ஒரு 7.1 பேக்கேஜை பார்க்க போறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே சோனியில் ஒரு 7.1 பேக்கேஜ் இருக்குது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏவிஆருக்கான வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நாள் நாங்கள் வந்துட்டு இருந்த ஏவிஆருங்க காமிக்கல. ஸோ ஏவிஆருக்கு வந்துட்டு நிறைய பேர் தேவைன்னுட்டு ஸோ கேட்டுட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஏவிஆர் அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ஸை தான் காமிக்க போகிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களை கேட்டு எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே யூஸ்டில் ஏவிஆர்ஸுங்களை காமிக்கிறோம். புதுசுலையும் ஏவிஆர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் ஸ்டீரியோ ஆம்ப் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே பேக்கேஜுக்கு வந்துடும். சப்வூஃபர்ஸ் இருக்குது. ஸோ பேசிவ் சப்வூஃபர்ஸும் இருக்குது, ஆக்டிவ் மாடல் சப்வூஃபர்ஸும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாகவே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் காமிக்கிறோம், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. டவர் ஸ்பீக்கர் தேவைன்னா டவர் ஸ்பீக்கர், ஆடியோ ரிலேட்டட் அப்படின்னா உங்களோட ஹோம் தியேட்டர் செட்டப்புக்கு தேவைப்படுற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். டேம் சீப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூரே பிளேயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிவ் மாடல் சப்வூஃபர், ஆக்டிவ் மாடல் சப்வூஃபர், ப்ளூரே பிளேயர்ஸு, அதுக்கப்புறம் டெனானில் ஏவிஆர்ஸுங்க பார்க்கலாம். நிறைய ஏவிஆர்ஸ், யமஹாலையும் ஏவிஆர்ஸ் இருக்குது. ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இருக்குது, சேட்டலைட் பேக்கேஜ், சிடி பிளேயர்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாகவே நீங்கள் இங்கே பார்க்கலாம். டெனானில் சிடி பிளேயர், நேடில் ஒரு சிடி பிளேயர், மரான்ஸில் ஒரு சிடி பிளேயர் இருக்குது. ஸோ உள்ள இன்னமும் பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ஸு, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், டவர் ஸ்பீக்கர்ஸு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸுங்க இருக்குது. ஸோ எல்லாமே இதில் காமிக்கிறோம் ஜஸ்ட்டு. ஸோ உங்களோட ரெஃபரலுக்கு நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ நீங்கள் தாராளமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட தேவை இது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக கேட்கலாம். நிறைய ஏவிஆர்ஸுங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஏவிஆரை கவர் பண்ணுற ஒரு வீடியோவை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். டேக் இருக்குது, ஸ்டீமர்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாகவே ஏவிஆரை பற்றி தான் ஒரு வீடியோ இது, சரிங்களா. இருக்கிற ப்ராடக்ட்டை மொத்தமாகவே காமிச்சிருக்கோம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏவிஆர் 5.1 பட்ஜெட் பேக்கேஜ், பட்ஜெட்டில் வரக்கூடிய பேக்கேஜை தான் பார்த்தீங்கன்னா இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டி ஆடியோஸ். நான் உங்கள் தீபக். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டாக தான் வீடியோ போடுறோம். ஏன்னா ஒரு 1 மந்த்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் எல்லாம் வீடியோ போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபோன் கால்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் லேட்டாக போட்டாலும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம் வீடியோ. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்குறோம். அதில் எந்த பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் என்டையராக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோ ஒரு லோ செக்மெண்ட்டுக்கான வீடியோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவிஆர்ஸ், டால்பி அட்மாஸ் ரிசீவர்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதையும் காமிக்கிறோம். ப்ளூரே பிளேயருங்க இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டேம் சீப்பான விலை தான். எல்லாரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் மேன் கூட ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 வாங்குற அளவுக்கு இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு காமிக்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நடுத்தர மக்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்மையில் இருக்கிறவங்க கூட தாராளமாக ஒரு 5.1 ஹோம் தியேட்டரை வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு கஸ்டமைஸ்டு வாங்க போனால் அப்படின்னா செய்ய வைக்க போனாலே உங்களுக்கு 20-25,000 ரூபாய் வரைக்கும் வந்துடுது. ஸோ அதே ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் 5.1 கிடைச்சிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையரே வாங்கி கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸை தான் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷனும் சரி, நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். எல்லாமே மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் போடுற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களை வந்து சேரும். அதே மாதிரி தான் நாங்கள் போடுற இந்த வீடியோக்கான ஒரு எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட போகிறோமோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ப்ராடக்ட்டுக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது இவ்வளோ ப்ளூரே பிளேயர் இருக்குது. ஸோ இந்த ப்ளூரே பிளேயரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்றுனாவே சொல்லிடுறேன். ஸோ பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு தேவைப்படாது. இது வந்துட்டு சோனியில் 4100H, சரிங்களா. அதுக்கப்புறம் S1200 வந்துட்டு ஒரு 3 பிளேயர் இருக்குது. இதோட ப்ரைஸு எல்லாமே சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூரே பிளேயர், இது ப்ளூரே பிளேயரில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு குவாலிட்டி வைஸு நீங்கள் நல்ல ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால்
தாராளமாக நீங்கள் ஒரு ப்ளூரே பிளேயரை எடுத்துக்கலாம். இதோட விலைலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேம் சீப்பான ப்ரைஸ் தான் வருது. 5500 வந்துட்டு 4100S கொடுக்குறோம் சரிங்களா. 5500 ருபீஸ் 4100S தரோம். ஒரு வித் ரிமோட்டு, ஒரு HDMI அவுட் வந்துடும், கோஆக்சல் அவுட் வந்துடும். ஆடியோ குவாலிட்டி நீங்கள் இன்னைக்கு ஓடிடியில் நீங்கள் படம் பார்க்குறத விட ப்ளூரேல பார்க்கும்போது 100% பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பென் டிரைவ் இல்லை ஹார்ட் டிஸ்க் இது போட்டு ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ, அதுக்கப்புறம் DTS, ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த பென்ட்ரைவில் போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாட்டு கேட்கறது கூட நீங்கள் இதில் கேட்கும் போது 100% உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி வந்துடும். ஸோ பாட்டு கேட்குறீங்க, ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது தேவைப்படாது. கீழே இருக்கிற மாடல்ஸுக்கும் யூஸ் ஆகும். மேலே இருக்கிற மாடல்ஸ் ஒரு ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் இன்னைக்கு 4K இல்லை இதில். ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ 1080 சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்ஸில் தான் வரும். 1080 ஃபுல் HD உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். தாராளமாக நீங்கள் ஒரு அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய 5.1 ஐதர் 7.1 நீங்கள் போட்டு இதுலேருந்து ஹார்ட் டிரைவ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ளூரேவை நீங்கள் வாங்கி பார்த்தாலும் ப்ளூரேவும் அவைலபிள் இருக்குது இன்னைக்கு. நல்ல ஒரு எக்ஸலண்ட் குவாலிட்டி வந்துடும், உங்களுக்கு 100% திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் வந்துட்டு 5500 ருபீஸ் வருது சரிங்களா. மேலே இருக்கக்கூடிய மாடலு இது கீழே வந்துட்டு சோனியில், இதுவும் சோனி தான். சோனியில் பார்த்தீங்கன்னா S1200. ஸோ இதுக்கான பவர் அடாப்டர், அதுக்கப்புறம் ரிமோட் எல்லாமே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. யூடியூப், அதுக்கப்புறம் 1080 பிக்சல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடி, வீடியோ, ப்ளூரே, டிவிடி எல்லாமே சப்போர்ட் பண்ணிவிடும். டிவிடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3, ஆடியோ சீரீஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். VCD ஒன்றை விட்டுட்டு மீதி எல்லா ஃபார்மேட்டுமே இதில் நீங்கள் எந்த சீரீஸ் போட்டாலும் எடுத்துக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ். எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளும் தாராளமாக வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு குவாலிட்டிக்கான ப்ராடக்ட். மறக்காதீங்க, இதுலேயே 3 பீஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பீஸில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட 3 நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிலிப்ஸில் ஒன்று இருக்குது. ஃபிலிப்ஸில் வந்துட்டு மாடல் நம்பர் BDP 2180/94. ஸோ இதுதான் இதோட மாடல் நம்பர். இதுவும் ஹார்ட் டிரைவ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஃபிலிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இது என்ன சொல்கிறது, ஹாலாண்டு தான் வரும். அதோட லென்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான லென்ஸு. அது நிறைய பேருக்கு ரொம்ப வருஷம் ஆடியோவில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஃபிலிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நல்ல ஒரு ப்ளூரே பிளேயரு. தேவைப்படுறவங்க இதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4000 ரூபாய் தான் வரும். ஸோ 5,500, 4,500, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000. இந்த கேட்டகரிஸில் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது இப்போது இந்த ப்ளூரே பிளேயரை பொறுத்தவரையில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று BDP 2600/94. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேயர் சரிங்களா. ஸோ இதுவும் பிலிப்ஸோட இது தான், நல்ல ஒரு பிளேயரு. ஹார்ட் டிரைவ் சப்போர்ட் பண்ணோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 ப்ளூரேல எல்லாத்தையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷனில் தான் இருக்குது. 100% எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனு. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக இதையும் நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்துட்டு BDE E5500 சரிங்களா. இதுதான் இதோட மாடல் நம்பரு. இதுவும் உங்களுக்கு ஹார்ட் டிரைவ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ளூரே பிளேயர் தான். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் HDMI அவுட்டு, லேன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே கூட லேன் கனெக்ஷன் இருக்குது. ஸோ வைஃபை நீங்கள் வந்துட்டு லேனை கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு ஹார்ட் டிரைவ் சப்போர்ட் பண்ணலாம். இது 3D பிளேயர் ப்ளஸ் ஹார்ட் டிரைவ் ப்ளஸ் இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே பாதி பார்த்தீங்கன்னா 3D பிளேயர்ஸ் தான். 3D ஃபார்மேட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அங்கே உங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் இமேஜஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பேக் இமேஜஸையும் பார்க்கலாம். நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,500 தான் வரும். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாம்சங்கில் ஒரு பிளேயர் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டாப் கம்ப்ளீட்டாகவே டச் ஸ்க்ரீன் வந்துடும். இது 4மே டச்சு தான் சாம்சங்கில். ஒரு HDMI அவுட்டு, லேன் கனெக்ஷன், அதுக்கப்புறம் கோஆக்சல் அவுட் ஒன்று வரும் சரிங்களா. இவ்வளோ தான் இதில் வருது. ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா BDH 5500ZN. இதுதான் இதோட மாடல் நம்பர். இதுவும் 1080 3D சப்போர்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் கண்டிஷன் ஓகே ஃபைன். இங்கே ஒரு சின்ன மார்க் மாத்திரம் இருக்குது சரிங்களா. இது கொஞ்சம் வேர் அண்ட் டேர் தான் இருக்கும் லைட்டாக. என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் ஒன்று இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய மார்க் ஒன்று இருக்குது. ஸோ இதை விட்டு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ இது தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 தான் வருது. கண்ணை முடின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7.1 ஃபார்மேட் கூட சப்போர்ட் பண்ணும். ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோவில் 7.1 ஃபார்மேட் இருந்துச்சுனாக்கா அதுவும் சப்போர்ட் பண்ணிடும். அதை விட்டு இங்கே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்குற மாடல். இது ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட் ஒன்று வந்துடுது. HDMI ஒன்று, இங்கே ஒரு USBக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, முன்னால் ஒரு USBக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனலாக் அவுட் இருக்குது. டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் வரும் உள்ளோ. இன்னும் டேக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, DAC அப்படின்னு சொல்லுவோம், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரு. அது வரும். ஸோ அதனால் அனலாக் அவுட்புட் இருக்குது. ஸ்டீரியோக்கு கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிளேயர் எடுத்துக்கலாம். இது சாம்சங் மாடல். இது சாம்சங்கில் ஒரு பிளேயர் தான் இது.
சரிங்களா. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட்டு இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூஎஸ்பிக்கான கனெக்ஷன் இருக்குது இங்கே. இங்கே ஒரு யூஎஸ்பிக்கான கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட ரிமோட்டும் அவைலபிள் இருக்குது. ரெண்டும் ஒரே மாடல் தான். இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல். இதில் ஆப்டிக்கல் கிடையாது. கீழே லாஸ்ட்டில் இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கிடையாது. ஆனால் அனலாக் அவுட்புட் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5500 rupees வரும் வித் ஒரிஜினல் ரிமோட்டு எல்லாமே. இன்னைக்கு இந்த பிளேயரோட ரிமோட் வாங்கணும்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா 1500 rupees வெறும் ஒரே ரிமோட் மாத்திரமே. ஸோ நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய் தான் ஒரு ப்ளூரே பிளேயரை தரோம். ஸோ நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். யாருக்கு தேவைப்படுதோ பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஹார்ட் ட்ரைவ் போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். பென் ட்ரைவும் யூஸ் ஆகும், ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த கேட்டகரி காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் லேட்டஸ்ட் ஃபார்மேட்ஸுக்கு தாராளமாக இதை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேக்கேஜஸ்ங்க இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஃபுல்லாக காமிக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை ஐதர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பொருளுங்க தேவைப்படனா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு வியாபாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறத விட நான் 90% பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா அவ்வளோவும் தமிழ்நாடுக்கு, கேரளா, ஆந்திரா இந்த சைடு தான் கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு கஸ்டமர் வந்து இங்கே செக் பண்ணி உட்காந்து எடுத்துகிட்டு போகிறத விட நாங்கள் இங்கேத்துலேருந்து அவங்களோட தேவையை புரிஞ்சு கரெக்டாக கொடுக்குற தொட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இருக்காங்க எங்களுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா 100 வியாபாரம் நாங்கள் இன்றைக்கி பண்ணிட்டோன்றது எங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஸோ நாங்கள் வெறும் 10 வியாபாரம் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதம் மொத்தமாகவே நான் ஒரு 10 வியாபாரம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஐ எம் ஹாப்பி வித் இட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 10 வியாபாரம் கரெக்டாக பண்ணியிருப்போம். 100 வியாபாரத்தை நீ கஜன்னு போட்டுட்டு உங்களுக்கு இத்தை கொடு, நீங்கள் கேட்டோன்னே அத்தை கொடு இத்தை கொடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி 100 வியாபாரம் அரைக்குறையாக பண்ணிட்டு போகிறத விட 10 வியாபாரம் ஒழுக்கமாக கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது தேவையை புரிஞ்சு கொடுக்குறது எனக்கு ஓகேவா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு எஸ்கலேஷன் இல்லை. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் பண்ணாலும் ஒருத்தர் ஏமாற்றாமல் கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் நாங்களும் இருக்கோம். ஸோ உங்களோட நண்பர்களுக்கு யாருக்காச்சும் தேவை ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட வீடியோவை ரெஃபரல் பண்ணுங்கள். ஸோ அது எங்களுக்கும் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களால் எங்களுக்கு ஒரு உதவியான மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ இந்த வீடியோவை என்டையராக பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது பார்த்து கண்டிப்பாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை தான் பார்த்துட்ருக்குறோம். ஒரு 5.1 பேக்கேஜ். ஸோ இதோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கியோவில் HTR370 தான் இதோட மாடல் நம்பரு. ஸோ அதுக்கான பேசிவ் சப்வூஃபர். ஸோ இது கூடவே வர ஒரு பேசிவ் சப்வூஃபரை இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ் 120 வாட்ஸ் அட் 6 ohms 120 வாட்ஸ் அரவுண்டு அட் 6 ohms. சரிங்களா. 130 வாட்ஸ் அட் 6 ohms சென்டர். ஸோ இது கம்ப்ளீட் ஒரு 5.1 பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய். ஸோ 18,000 rupees வரும் இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் ஒரு 5.1ல். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 80 watts per சேனல் வரும். ஸோ கொஞ்சம் பழைய மாடல் ஆப்டிக்கல் கோஎக்சல் அனலாக் இன்புட்ஸ் எல்லாமே வந்துடும் இதில். ஸோ இதோட பேக் சைடு இமேஜஸை காமிக்கிறேன். இது பேசிவ் மாடல் சப்வூஃபர் தான். ஸோ நீங்கள் பேக் சைடு இமேஜஸை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ கண்டிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது கண்டிஷன் வைஸ். அதே மாதிரி ஒர்க்கிங் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 10க்கு 15 ஒரு 10க்கு 12 இந்த மாதிரி ஹால் இருக்குதுன்னு சொன்னால் நல்ல ஒரு பட்ஜெட்டில் கம்மி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ இது 220 மாடல் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பீக்கர்ஸ் A and B அப்படின்னு வந்துடும். ஏ வந்துட்டு நீங்கள் இன்னொரு 2 டவர் இருந்தாலும் அதை நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு போட்டு ஏக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீரியோக்கு. ஸோ அதை தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா HDMI இருக்கும். ஆனால் வெறும் பார்த்தீங்கன்னா வீடியோ பர்பஸுக்கு தான் சப்போர்ட் ஆகும். வீடியோ ஆடியோ ரெண்டுமே கிடையாது இதில். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆப்டிக்கல் இன்புட்ஸ் இருக்குது. 2 ஆப்டிக்கல் இன்புட் அதுக்கப்புறம் கோஆக்சல் இன்புட். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அனலாக் இன்புட்ஸ் இருக்குது. சரிங்களா. நல்ல ஒரு ரிசீவர் தான். நல்ல ஒரு ஆவரேஜான நல்ல ஒரு குவாலிட்டி. சரிங்களா. ஆவரேஜான ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷன் தான். கொஞ்சம் இது சப்வூஃபரில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபீல் ஆஃப் ஆகிருக்கு. அதை விட்டுட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. 8 inches சப்வூஃபர் 130 வாட்ஸ் வரும். சப்வூஃபர் கூட 130 வாட்ஸ் வரும். சரிங்களா. சப்போ அதே மாதிரி 120 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சரவுண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ 18,000 ரூபாய் டேம் சீப்பான ஒரு ப்ரைஸ் தான். கண்ணு மூடிட்டு யாருக்காச்சும் தேவைனாக்கா தாராளமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. யாருங்க தேவைன்னா சொல்லுங்கள், தாராளமாக அனுப்பி தரலாம். பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கியோவில் தான் இன்னொரு ரிசீவரை பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர். இது பார்த்தீங்கன்னா ரிசீவர் அப்படின்னு சொன்னால் HDMI ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ இருக்கக்கூடிய ஒரு ரிசீவர் தான் இது. ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா HTR391 தான் இதோட மாடல் நம்பரு. ஸோ
ஸோ 100 வாட்ஸ் அட் 6 ohms வந்துடும் இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதே மாதிரி HDMI கம்ப்ளீட்டாக உங்களுக்கு HDMI வந்துடும் இதில். ஸோ இது கம்ப்ளீட் ஃபுல் பேக்கேஜ் தான். இது கூட பேசிவ் மாடல் சப்வூஃபர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 inches பேசிவ் மாடல் சப்வூஃபர் வரும். அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அதோட சேட்டிலைட்ஸ் எல்லாமே 120 வாட்ஸ் அட் 6 ohms சரிங்களா. ஃப்ரண்ட்டு சென்டரு அதுக்கப்புறம் சரௌண்ட் எல்லாமே 120 வாட்ஸ் அட் 6 ohms. நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 வரும் ஃப்ரெண்ட்ஸ். 24,000 rupeesக்கு இந்த ரிசீவரை தரலாம். கம்ப்ளீட்டாகவே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது வித் ஒரிஜினல் ரிமோட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரும் நல்ல கண்டிஷனு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் வைஸ் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 130 வாட்ஸ் வந்துடும். ஸோ இன்கேஸ் இது கூடவே உங்களுக்கு ப்ளூடூத் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளூடூத் வந்துட்டு ஒரு டிவைஸை வாங்கி நீங்கள் பின்னால் இருந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். RCA கேபிளில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இதோட பேக் சைடு இமேஜஸையும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கிறதுனால இதை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப கொடுக்குறது வேண்டாம். சார் பேசிக்காக இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணுமோ அந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லிடலாம். இது ஏன் உங்களுக்கு நாங்கள் இப்படி திருப்பி காமிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இமேஜில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் இதோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் கண்டிஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட மாடல் நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வரும் 6 ohmsக்கு. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம் நீங்கள் HTR 391 இதோட மாடல் நம்பரு. பேசிவ் சப்புக்கான கனெக்ஷன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு A and B இதுலேயும் வந்துடும். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு டவர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஏல போட்டு ஐதர் பியில் போட்டு அதை வந்துட்டு ஒரு ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு HDMI இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 HDMI இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட், 4 இன்புட்டு ஒரு அவுட்புட், 2 ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், அதுக்கப்புறம் அனலாக் இன்புட்ஸ். ஸோ இந்த இன்புட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான அனலாக் கண்டென்ட் என்ன இருக்குதோ என்ன சோர்ஸ் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ப்ளூடூத் டிவைஸை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் RCAல இங்கே கனெக்ஷன் பண்ணிட்டா இது உங்களுக்கு ப்ளூடூத்தில் வேலை செஞ்சிடும் சரிங்களா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வருது, டீசெண்டான ஒரு ரிசீவர். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இது கேட்டு எடுத்துக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா FM and AM கூட வந்துடும். ஆண்டனா போட்டிங்கன்னா FM வேலை செஞ்சிடும். ஸோ 220 வாட்ஸ் தான் இது. நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷனில் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் இதையும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு டால்பி அட்மாஸோட ரிசீவரை தான் இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஸோ 2 ரிசீவர் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெனானோட டால்பி அட்மாஸ் ரிசீவர் தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் தான் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெனானில் கீழே இருக்கிறது 2200W, டெனான் AVRX 2200W. ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெனான் AVRX 2400H. ஸோ இது ஹியோஸோட வரும். இது பார்த்தீங்கன்னா ஹியோஸ் இல்லாத ஒரு மாடல். இவ்வளோ தான் வித்தியாசம் இதில். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 95 வாட்ஸ் அட் 8 ohms பர் சேனல் டிரைவன் அப்படின்னா ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 95 வாட்ஸ் 95 வாட்ஸ் பர் சேனல். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 95 வாட்ஸ் தான் வரும். ஸோ டீசெண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப என்ட்ரி லெவல் மாடலும் கிடையாது, ரொம்ப ஹையர் எண்ட் மாடலும் கிடையாது, ஒரு மிட் செக்மெண்ட்டுக்கான ஒரு மாடல் தான் இது. ஸோ 95 வாட்ஸ் ஒரு சேனலுக்கு வந்துடும். 7.2 டால்பி அட்மாஸ், அதுக்கப்புறம் ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ, அதுக்கப்புறம் டால்பி எக்ஸு, DTS எக்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் ஃபார்மேஷன். 7.2 ரிசீவர் தான் இது. ஸோ 7.2 வித் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்துடும். 4K சப்போர்ட் பண்ணிடும். நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தேவைனாக்கா நீங்கள் கூகுள் பண்ணலாம். ரெண்டுக்குமே ஒரிஜினல் ரிமோட்டோட கொடுத்துறோம். ஒரிஜினல் ரிமோட்டு, ஒரிஜினல் பவர் கார்டு. ஸோ ரெண்டுமே ஆஸ்பெக்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. டெனானில் வந்துட்டு இந்த ரிசீவர் மேலே இருக்கக்கூடிய 2400Hல மாத்திரம் ஒரு ப்ளூடூத் ஆண்டனா மாத்திரம் மிஸ்ஸிங். இது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரும்போது ஒரு ப்ளூடூத் ஆண்டனா பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் இது. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. 2200W கீழே இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா 38,500 வரும். 38,800 rupees வரும் இதோட ப்ரைஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,000 rupees வரும். 43,000 வரும். 2400H பார்த்தீங்கன்னா 43,000 வரும். 43,000 rupeesல உங்களுக்கு தாராளமாக இந்த ரிசீவரை கொடுக்கலாம். ஸோ இதோட பேக் சைடு இமேஜஸும் காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் பேக் சைடு இமேஜஸை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஆண்டனா வருது இல்லைங்களா. ஸோ அந்த ஆண்டனா மிஸ்ஸிங் இருக்குது. இதை இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஒர்க்கிங்கில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு ஆண்டனா மாத்திரம் தான் மிஸ்ஸிங். அந்த லூப் இங்கே இருக்குது. ஸோ ஆண்டனாவோட லூப் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுனால அது ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஒர்க் ஆகாமல் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரிசீவர் தான். இது நீங்கள் வைஃபை கனெக்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு வயர்லெஸ் வைஃபை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 7 இன்புட் இருக்குது. HDMIல 7 இன்புட் இருக்குது. ARC, அதுக்கப்புறம் மானிட்டர். ஸோ 2 அவுட்புட் இங்கே வந்துடுது. இதில் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயும் அவ்வளோதான். உங்களுக்கு 7 இன்புட் இருக்குது, 2 அவுட்புட் இருக்குது. ஸோ சேம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஹியோஸ் சப்போர்ட் பண்ணும். ஹெச்ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஹியோஸ்ன்ற ஒரு மியூசிக் ஆப்பை வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா W இது. ஸோ ஹியோஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. இதுக்கு பிஃபோர் முந்தின மாடல் இது. 38,500 rupees பார்த்தீங்கன்னா வர்த்து பை தான். நல்ல ஒரு ரிசீவர், நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 20 by 10, 20 by 15 இந்த மாதிரி இடத்துலாம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் தாராளமாக இது எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கான ஸ்பீக்கர் பேக்கேஜும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு தேவைனாக்கா
கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 2 ரிசீவரை காமிச்சிருக்கோம் டால்பி அட்மாஸில். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ரிசீவரை கேட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிசீவர்ஸ் இருக்குது டால்பி அட்மாஸ்லேயும். இன்னும் 2 ரிசீவர் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது தான் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன காமிக்கிறோமோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னு தான் நாங்களும் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு காமிச்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னமும் டால்பி அட்மாஸோட ரிசீவர், ட்ரூ ஹெச்டி மாஸ்டர் ஆடியோட ரிசீவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 2 அட்மாஸோட ரிசீவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெனானில் வந்துட்டு AVR X 2300W 23 சீரீஸ். இது அப்படியே நம்ம 2200W பார்த்தோம் இதுக்கு முன்னே. இது வந்துட்டு 2300W. இதுவும் பார்த்தீங்கன்னா 7.2 கான்ஃபிகரேஷன் தான். 4K டால்பி அட்மாஸ், ட்ரூ ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, DTS X எல்லாமே சப்போர்ட் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7.2, அதுக்கப்புறம் 7 HDMI ரிசீவர் இன்புட் இருக்குது. HDMI இது இன்புட் வந்துட்டு 7 இன்புட்டு, 7 இன்புட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் அவுட்டு, இன்னொரு ARC அவுட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பர் சேனலுக்கு 95 வாட்ஸ் வந்துடும். ஸோ ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் டைடல் எல்லாமே சப்போர்ட் பண்ணிடும். ஸோ டால்பி அட்மாஸ் ரிசீவர் தான். இதுவும் தேவைப்படுறவங்க கேட்டு எடுத்துக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ் வரும். 40,000 ரூபாய் தான் வரும். 40,000 ருபீஸுக்கு இந்த ரிசீவர் கிடைச்சிது உங்களுக்கு. வித் பார்த்தீங்கன்னா FM ஆண்டனா எல்லாமே அவைலபிள் இருக்குது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் பாயினியரில் தான் ஒரு ரிசீவரை பார்த்துட்டு இருக்கிறோம். இது 100 வாட்ஸ். ஆனால் சூப்பரான ஒரு ரிசீவர், கண்டிப்பாக நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா VSX LX302 தான் இதோட மாடல் நம்பரு. இதுவும் ஒரு 7.2 கான்ஃபிகரேஷனுக்கான ஒரு ஆம்பிளிஃபையர், டால்பி அட்மாஸ், ட்ரூ ஹெச்டி, 4K. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் கனெக்ஷன், வைஃபை கனெக்ஷன்ஸு, வயர்லெஸ் வைஃபை. இதுக்கு வந்துட்டு பாக்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. பாக்ஸு, அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஆடிசி மைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பாக்ஸு, ரிமோட்டு, இதுக்கான அக்சசரிஸ் என்னென்ன வருதோ எல்லாமே கூட அவைலபிள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு காஸ்மெட்டிக் கண்டிஷன் நாங்கள் எல்லாமே எதிர்க்க காமிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட பேக் சைடு இமேஜஸை காமிக்கிறேன். ஸோ பேக் சைடு இமேஜஸையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட பேக் சைடு இமேஜஸ். 2 AVRோட பேக் சைடு இமேஜஸும் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்புட் வருது. HDMI இன்புட்டு, ஒரு ARC அவுட்புட்டு, ஒரு மானிட்டர் அவுட்புட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 ஸ்பீக்கர் இதில் கனெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்டிக்கல் வருது, அனலாக் இன்புட்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே இங்கே வீடியோ அவுட்டும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ லேண்ட் கனெக்ஷன் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வயர்லெஸ் வைஃபை இருக்குது. FM ஆண்டனா, AM ஆண்டனாக்கு இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இந்த பாயினரில் பார்த்தீங்கன்னா என்ன ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, இது 7.21 கான்ஃபிகரேஷன் தான். ஆனால் 9 ஸ்பீக்கர் போடலாம். 9.2 நீங்கள் போடலாம். ஃப்ரண்ட் ஹைட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஃப்ரண்ட் ஹைட்டு இல்லைனா நீங்கள் அதே வந்துட்டு சரவுண்ட் ஹைட்டு இல்லைனா சரவுண்ட் பேக் ஹைட்டு அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டால்பி அட்மாஸ் கான்ஃபிகரேஷன்லேயே நல்ல ஒரு ரிசீவர், 100 வாட்டுக்கான ரிசீவர் வித் பாக்ஸ் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 ருபீஸ் வரும். 45,000 ரூபாய். ஸோ இது புது எல்லாமே கொடுத்து நாங்கள் பைபேக் தான் எடுத்திருக்கோம். 45,000 ருபீஸ் இந்த ரிசீவர் நீங்கள் நல்ல ஒரு மின்ட் கண்டிஷன் அலாங் வித் பாக்ஸ் அவைலபிள் இருக்குது. டால்பி அட்மாஸ் 4K கான்ஃபிகரேஷனில் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ரிசீவர்ஸ் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டாலும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். சில பேர் ஓகே ஃபைன் பண்ணு அப்படின்றீங்க. சில பேர் வந்துட்டு அவ்வளோ லென்த்தாக எதுக்கு போடுறீங்க, கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாகவே இதில் காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்னமும் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அது எல்லாமே உங்களை வந்து சேரணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 ரிசீவரை பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் டால்பி அட்மாஸ். ஸோ டால்பி அட்மாஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா யமஹாவில் வந்துட்டு RXV 677 இதுதான் இதோட மாடல் நம்பரு. ஸோ பார்த்தீங்கன்னா 95 வாட்ஸ். இது கூட பர் சேனலுக்கு ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 8 ohms ட்ரிவன் தான் எல்லாமே 95 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 95 வாட்ஸ் வந்துட்டு 8 ohms ட்ரிவனு. ஸோ 6 ohms பார்த்தீங்கன்னாக்கா 125 வாட்ஸ் வரும். ஒரு சேனல் ட்ரிவன் வந்துட்டு 125 வாட்ஸ் வரும். யமஹாவில் வந்துட்டு இந்த மாடல் ரொம்ப ஒரு நல்ல மாடல். ஏன்னு கேட்டிங்கன்னா இது யூரோப்பியன் மாடல் இது, சரிங்களா? ஸோ யூரோப்பியன் மாடல் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ 4K சப்போர்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு. 4K வந்துடும் இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே 4K இருக்கும். ப்ளஸ் வைஃபை ஸ்ட்ரீமிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வைஃபை ஸ்ட்ரீமிங்கு 4K. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ எது இருந்தாலும் சரி அப்படின்னா
ஸ்பாட்டிஃபை ஆகட்டும், டைடல் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு வைஃபைலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் ரிசீவருக்கு டேரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஆப்ஷன்ஸ் வந்துடும். 7.2 தான் இது, 7.2. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கியோவில் வந்துட்டு என்ஆர் சீரிஸ், இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல சீரிஸ். ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு எக்ஸலண்ட்டாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த சீரிஸை எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கியோவில் வந்துட்டு டிஎக்ஸ் என்ஆர் 609 தான் இதோட மாடல் நம்பர். ஸோ யமஹாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் உங்களுக்கு அப்படின்னு 30,000 வரும் உங்களுக்கு, சரிங்களா? 30,000க்கு யமஹா கொடுக்கலாம் தாராளமாக. நல்ல ஒரு 4Kக்கான ரிசீவர் தான். 4K வித் வைஃபை ஸ்ட்ரீமிங் எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. தாராளமாக இந்த ரிசீவர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 ருபீஸ் வரும் ஆங்கியோ. நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு தேவைன்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மாடல் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ஒரு மாடல். ஏன்னா என்ஆர் சீரிஸ் இல்லைங்களா இது வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவல் மாடல் கிடையாது. HTR வரும், HTR எல்லாமே என்ட்ரி லெவல் மாடல் வரும். TX SR வரும், அது வந்துட்டு ஒரு மிட் செக்மெண்ட்டுக்கான மாடல். இது என்ஆர் சீரிஸ் வந்துட்டு ஹையர் எண்ட் மாடலுக்கான ஒரு சீரிஸ் தான் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 29,000 ருபீஸ்ன்றது இன்றைக்கி 7.2 ரிசீவருக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு இதில் Zone 2 கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ பேக் சைடுக்கான இமேஜஸும் காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ 100 watts பர் சேனல் ட்ரைவ் பண்ணும் இது. 100 watts வந்துடும் பர் சேனலுக்கு. ஆனால் தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கும். ஆடியோ நல்ல டெப்த்து, சரிங்களா? ஆடியோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஆங்கியோவில் சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாறுபாடு கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்துட்டு யமஹாவோடது. ஸோ இங்கே வைஃபை ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வைஃபைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனா வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீக்கர் இங்கே கனெக்ஷன் பண்ணுற மாதிரி 2 ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோஆக்சல் இன்புட்டு, 5 HDMIக்கான இன்புட், ஒரு அவுட்புட் ஏஆர்சியோட அவுட்புட் வந்துடும். இது ரெண்டுமே ஏஆர்சி மாடல் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இன்புட்டு. ஸோ 5 இன்புட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் வித் ஏஆர்சி வந்துடும். ஸோ 7 ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு Zone 2க்கான ஸ்பீக்கர்ஸும் இங்கே இருக்குது. இது எல்லாமே அனலாக் இன்புட்டு. 2 சப்வூஃபருக்கான அவுட்டு, இங்கே 2 சப்வூஃபருக்கான அவுட்டு. ஸோ FM AM ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி எல்லா ரிசீவர்லேயும் இருக்குது. ஸோ ரிசீவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குது. சார் தேவைப்படுறவங்க இதையும் தாராளமாக எடுத்துக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரைஸு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் எல்லாமே பக்கா மின்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதே வேண்டாம். காஸ்மெட்டிக் வைஸ் எல்லாமே 100% நல்ல ஒரு கண்டிஷன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஆடியோ அவுட்புட் தேவைப்படுது, எனக்கு ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக இந்த ரிசீவர் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நல்ல ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சரி ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு HDMI போர்ட்ஸ் வந்துடுது. USB போர்ட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் HDMI போர்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க ரெண்டுமே நெட்வொர்க்கிங் ஏவி ரிசீவர் தான், சரிங்களா? ஸோ லேண்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா 100% வேலை செய்யும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷனில் 100% வேலை செய்யும். நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அது தேவைப்படுறவங்க தாராளமாக மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 2 ரிசீவரை தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ரிசீவர் பார்த்தீங்கன்னா மரான்ஸு. ஸோ மரான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா SR 5009 அப்படின்னு தான் இதோட மாடலு. ஸோ 100 watts வரும். 7.2 ரிசீவர். 7.2 அப்படின்னு சொன்னால் 7 சேனல், அதுக்கப்புறம் 2 சப்வூஃபர், சரிங்களா? 7 ஸ்பீக்கர் 2 சப்வூஃபர் கொடுக்குற மாதிரியான ஒரு மாடல் தான் இது. ஸோ நல்ல ஒரு மாடல். 100 watts வந்துடும். ப்ளஸ் வைஃபை, ப்ளூடூத், அதுக்கப்புறம் 4K எல்லாமே சப்போர்ட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ வைஃபைல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் ஸ்பாட்டிஃபைலேருந்து எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்துடும். ஸோ இன்டர்நெட்டுக்கான ஒரு வைஃபை, வயர்லெஸ் வைஃபை தான் வரும் இதில். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆம்பிளிஃபையர், 7.2 கான்ஃபிகரேஷனில் நல்ல ஒரு ஆம்பு. தேவைப்படுறவங்க தாராளமாக இதோட கேட்டு எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000 ருபீஸ் வரும். 33,000 ரூபாய்க்கு இந்த ரிசீவர் தரும் வித் ஒரிஜினல் ரிமோட், சரிங்களா? ஸோ இதுக்கான ஒரிஜினல் ரிமோட் கூட வந்துடும். ஸோ 33,000 ருபீஸ்க்கு இந்த ரிசீவர் தரும். இதை தவிர்த்து நம்ம நெக்ஸ்ட் முன்னே பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெனானில் வந்துட்டு AVR 2113 அப்படின்ற ஒரு மாடல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7.1 AVR. இது 7.1 AVRல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 watts வந்துடும் பர் சேனலுக்கு. ஸோ 8 ohmஸுக்கு. இது 100 watts வந்துடும் 8 ohmஸுக்கு. இது 95 watts வந்துடும் 8 ohmஸுக்கு. ஸோ 7.1 ரிசீவர் இது. ஸோ ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் DTS எல்லாமே சப்போர்ட் பண்ணிடும். ஸோ ஆவரேஜாக நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஒரு ஆம்ப் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த ஒரு ஆம்புக்கு போகலாம். டெனானில் வந்துட்டு AVR 2113 நல்ல ஒரு மாடல் தான். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக HDMIலேருந்து பிடிச்சி எல்லாமே மின்ட் கண்டிஷனில் இருக்குது. நெட்வொர்க் ரிசீவர் தான் இதுவும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் வைஃபை வராது, எத்தர்நெட் வைஃபை. ஸோ நீங்கள் வந்துட்டு லேண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னாக்கா தாராளமாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். ஸோ அந்த கேட்டகரியான ஒரு ஆம்பிளிஃபையர். 95 watts வந்து டீசெண்டான ஒரு குவாலிட்டி தான். 100% 7.1ல் ஒரு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ரிசீவர் தான். இதுக்கான ரிமோட்டும் அவைலபிள் இருக்குது, ஒரிஜினல் ரிமோட்டு.
தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 26,000 ருபீஸ் அவ்வளோதான். 26,000 ரூபாய்க்கு இந்த ரிசீவர் தரும். தாராளமாக தேவைப்படுறவங்க கேட்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட காஸ்மெட்டிக் கண்டிஷன் காமிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணி. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ராடக்ட்டுங்க எல்லாமே இங்கே பாருங்கள். ஸோ நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது பொருள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் அதுக்கப்புறம் வைஃபைக்கான ஆண்டனா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 இன்புட்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் 2 அவுட்புட் இருக்குது. ஒரு மானிட்டர் அவுட்புட், ஒரு ஏஆர்சி அவுட்புட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஆப்டிக்கல், 2 கோஆக்சல், ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு 100% கொடுத்துருக்காங்க. ஸோ மரான்ஸில் கீழே இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெனானில் 7.1 சேனலுக்கான ஸ்பீக்கர்ஸ் கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்டிக்கலுக்கான கனெக்ஷன், கோஆக்சலுக்கான கனெக்ஷன், 5 இன்புட்டு சரிங்களா. 5 இன்புட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் கிடைக்கிது நம்மளுக்கு. ஏஆர்சி கூடவே ஒரு அவுட்புட் கிடைச்சிருதுங்க. தாராளமாக நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே நல்ல நல்ல ப்ராடக்ட்டு ரீசனபிள் ப்ரைஸில் தான் போட்டுட்ருக்குறோம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க எங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 ஏவி ரிசீவரை தான் பார்த்துட்ருக்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டெனான்னு. ஸோ டெனானில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்துட்டு உங்களுக்கு 520 BT. ஸோ இது வந்துட்டு ப்ளூடூத் மாடல் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங். இது ஒரு சர்வீஸ்டு ப்ராடக்ட் தான். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு கிளைண்ட் வீட்டிலேருந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்தோம் சரிங்களா. ஒரு பைபேக்கு. ஆனால் எடுத்துகிட்டு வந்து இங்கே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வேலை செய்யலை. அவங்க கேட்டால் சார் நான் யூஸே பண்ணல சார் ப்ளூடூத் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் கலட்டி உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளூடூத்தில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆகிருக்கு. அதை ரெடி பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்காங்க. இது மாத்திரம் கண்டிப்பாக தெரியுது சரிங்களா. ஸோ இது இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் தான் ப்ளூடூத். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்டிங் எல்லாமே ஓடிட்டு இருந்தது. ஸோ நல்லபடியான HDMI எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வேலை செய்யுது. 4K சப்போர்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு. ப்ளூடூத் மாடல் தான் இது. இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ் வரும் பர் சேனல். 5.1 ஆம்பிளிஃபையர் தான். 5.2 சரிங்களா. 5.2 ரிசீவர் தான் இது. ஸோ HDMI எல்லாமே பக்கா ஒர்க்கிங் 100% நல்லா இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 ருபீஸ்க்கு தரும். 14,000 ரூபாய்க்கு இதோட ஒரிஜினல் ரிமோட்டோட தரும். ப்ளூடூத் நான் ஒர்க்கிங் சரிங்களா. இது ஆல்டர்னேட்டிவாக நான் சொன்னேன் இல்லை, ஒரு டிவைஸ் வாங்கி நீங்கள் பின்னால் போட்டிங்கன்னா ப்ளூடூத் மாடல் ஆகிப்போகுது. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதை தவிர்த்து இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா டெனானில் வந்துட்டு AVR X1000 அப்படின்ற ஒரு மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 தான். பர் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் வரும் ரிசீவர். இதுக்கான ஒரிஜினல் ரிமோட்டும் அவைலபிள் இருக்குது. நெட்வொர்க்கிங் ஆம்பிளிஃபையர் தான். கீழே இருக்கிறதும் நெட்வொர்க்கிங் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ ஈத்தர்நெட் அப்படின்னா கேபிள் லேண்ட் கனெக்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதுலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஸ்டீடியோ சாங்ஸ் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை இதெல்லாமே நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 5.1 செம்ம குவாலிட்டி. ஏன்னா இங்கே நாங்கள் டெமோ எல்லாம் போட்டு பார்த்துருக்கோம். 80 வாட்ஸ் தான். செம்ம பர்ஃபார்மன்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 ருபீஸ் வரும். ரெண்டுமே அவைலபிள் வித் ஒரிஜினல் ரிமோட்டு. நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது பொருள். டெனானோட காஸ்மெட்டிக் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன்ன்ற மாதிரி தான் இருக்கும். 520 BT இது. ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு ட்ரூ HD மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏஆர்சி அவுட் வந்துடுது உங்களுக்கு சரிங்களா. இதில் வந்துட்டு ஏஆர்சியோட ஒரு அவுட் வந்துடும். இங்கே மானிட்டருக்கான இது கொடுத்துருக்காங்க. 2 ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல். ஸோ 2 ஆப்டிக்கல், ஒரு சப்வூஃபர் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அனலாக் இன்புட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கனெக்ஷனு. இந்த டெனானில் பார்த்தீங்கன்னா 520 BTயில் இது 4K சப்போர்ட் பண்ண நான் சொன்னது மாதிரி. அதுக்கப்புறம் 2 சப்வூஃபருக்கான அவுட்புட்டு, ஸ்பீக்கர்ஸ்க்கான டெர்மினல்ஸ் இங்கே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி அனலாக் இன்புட்ஸு. ஸோ நல்ல ஒரு ரீசனபுளாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க கேளுங்க. ஆல் ஓவர் இந்தியா சொல்கிறது மாதிரி ஷிப்பிங் பாசிபிள் சரிங்களா. ஸோ அதுக்கான ஷிப்பிங்கான காஸ்ட்ஸ் நீங்கள் என்ன வருதோ அதை நீங்கள் தான் பே பண்ணணும். நல்ல ஒரு ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணாதீங்க. AVR X1000 வந்துட்டு எக்ஸலண்ட் ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்ல ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கேட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ரிசீவர் இருக்குது. ஆனால் எங்களால் காமிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-45 நிமிஷம் வந்துடும் சரிங்களா. 45 நிமிஷத்துக்கு நாங்களும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பொருளை எடுத்து வச்சு காமிக்கிறோன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ நான் ஒரு வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமை தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட வேல்யூபிள் டைம் ரொம்ப முக்கியம். வேல்யூபிளான ஒரு டைம் அது 45 மினிட்ஸ். ஸோ அதை வந்துட்டு எங்களுக்கோசரம் நீங்கள் டெடிக்கேட்டடாக வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ரொம்ப பொறுமை தேவை. ஸோ அதனால் லாஸ்ட்டாக இந்த ஆம்போட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னமும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு ஆப்டிக்கல் கோஎக்சல் மாடல் எல்லாமே காமிக்கிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் பட்ஜெட்டில் வரக்கூடிய ஆம்புங்க ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் காமிக்கிறோம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.1 தான் 2 ஏவி ரிசீவரை தான் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5.1 வந்துடும். 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையருங்க தான்.
ஸோ ரெண்டோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Yamahaல வந்துட்டு HTR 2067 தான் இது ஒரு மாடலு சரிங்களா. 100 வாட்ஸ் இது 6 ஓம்ஸுக்கு 100 வாட்ஸ். ஸோ 80 வாட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஓம்ஸில் வந்துடும். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற ரிசீவரோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா HTR 3065 அதுதான் இதோட மாடல் நம்பர். இதுவும் 4K சப்போர்ட் பண்ணிடும் உங்களுக்கு. அதே மாதிரி 85 வாட்ஸ் 8 ஓம்ஸுக்கு வரும். 110 வாட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஓம்ஸுக்கு வந்துடும். இது ஒரு 5.1 தான். ட்ரூ ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் தான் உங்களுக்கு. ட்ரூ ஹெச்டி அப்புறம் மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் பண்ணிடும். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட் அவைலபிள் இருக்குது சரிங்களா. ஸோ இதோட பேக் சைடோட இமேஜஸ் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட சைடோட இமேஜஸ் எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது ப்ராடக்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கான ஒரு இது என்ன சொல்கிறது, இது ஃப்ரண்ட்டுக்கான ஸ்பீக்கர் டெர்மினல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரு, சரவுண்டு, சப்வூஃபர் இங்கே கொடுத்துருக்காங்க. பேசிவ் மாடல் சப்வூஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்டிவ் மாடல் சப்வூஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக வேணும்னு சொன்னால் இதோட கம்ப்ளீட் செட் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் கேட்கலாம். தாராளமாக நாங்கள் அத்தியும் தரோம் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேவைப்படுறவங்க எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஃபுல் பேக்கேஜ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் எங்கிட்ட இருக்குது. ஸோ சப்வூஃபர் ஆகட்டும், இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், மின்ட் கண்டிஷன் பிராண்ட் நியூ கண்டிஷனில் எங்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கேட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோஎக்ஸலுக்கான இன்புட்ஸ் இருக்குது, ஆப்டிக்கலுக்கான இன்புட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 HDMI இன்புட்டு, ஒரு ஏஆர்சி அவுட்புட் சரிங்களா. அவுட்புட் வித் ஏஆர்சி வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம், இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அதே தான், சேம் தான் எல்லாமே வரும். இது வேட்டேஜ் ஒண்டி தான் இதுக்கும் வித்தியாசம் சரிங்களா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசீவர் தான், நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கேட்டு எடுத்துக்காங்க. நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரிசீவர் தான். ஸோ இதோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த ஏவிஆரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 17,000 ரூபாய் வரும், 17,000 ருபீஸ் வரும் சரிங்களா. வித் ஒரிஜினல் ரிமோட்டு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற இந்த ரிசீவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ருபீஸ் வரும் சரிங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 100% நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்த எல்லா ஒரு நண்பர்களுக்கும் என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களோட சேனலுக்கு ஆகட்டும், எல்லாமே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், எங்களோட கஸ்டமர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே உங்கள் சைட்லேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கின்னு ஸோ இந்த ஒரு வீடியோவை இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from D Audios Deepak. Thank you friends.